ஜோதிடம்னு ஒரு அறிவு இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறது சரி, நான் சொல்கிறது தவறு, இது கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்காக தான் ஜோதிடம் பார்க்காதீங்க, ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது காரணமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ குழந்தைங்களுக்கு திருமணம்னு பார்க்குறோம். அது காதல் திருமணமாக முடியுது, சில நேரத்தில் பெற்றோர்கள் அமைத்த திருமணமாக முடியுது சார். இது நம்ம முடிவெடுத்து நடக்குதா, இல்லை அவங்களுக்கு முடிவெடுத்ததுனால அந்த நேரத்தில் நடக்குதாங்கிறது? இப்போ மூல நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. இந்த மூல நட்சத்திரத்தை ஏஎல்பி ட்ராவல் ஆகும்போது நீங்கள் 27 வயசாக இருந்தாலும் 25 வயசாக இருந்தாலும் 23 வயசாக இருந்தாலும் காதல் திருமணம் தான். தயவு செய்து இந்த படிக்கும்போது மட்டும் அப்பா சொல்கிறது யாரும் கேட்கவே கேட்காதீங்க, அம்மா சொல்கிறத கூட கேட்டுருங்க. திருமணத்தில் அம்மா சொல்கிறத யாரும் கேட்காதீங்க, அப்பா சொல்கிறத கேளுங்க. இது எழுதப்படாத சட்டம். கடன் அடைப்பதற்கு என்ன வழி? கடன் வருதுன்னு நம்ம கடன் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம இந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த வருமானத்தை பெருகும்னு நம்ம நினைக்கவே மாட்டேங்கிறோம்ல. கடனை பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் நீ கடனுக்கான விஷயத்தையே தூக்க முடியும். நம்ம சிந்தனை செயல் நிகழ்வுன்னு சொன்னோம். சிந்தனை இயக்கிறது எல்லாமே கிரகங்கள்னா இதில் மனிதனோட பங்கு என்ன? அப்படி இருக்கும்போது இதில் ஆன்மீகமோ பக்தி கடவுள் எந்த இடத்துல வராது? ஜோசியம் பார்க்க வரும்போது நீங்கள் ஏஎல்பி ஜோசியம் படிங்கன்னு சொல்கிறீங்க. அது ஏன்னா அப்பா அந்த ஜோசியம் சொல்லிட்டார் நடந்துடும். எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸையும் ஜோதிடத்தையும் ஏன் ஒன்றா இணைக்கக்கூடாது? நீங்கள் வேணும்னாலும் வேண்டாம்னாலும் புரிஞ்சாலும் புரியலைன்னாலும் முடிஞ்சாலும் நீங்கள் என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் இதான் உண்மை. மற்ற ஜோதிட முறைக்கும் ஏஎல்பி ஜோதிட முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் அட்சய லக்னம் வளரும்னு சொல்கிறீங்க. இது உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்து எப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். படிக்கிறது ஒன்று, நீ வேலை பார்க்குறது ஒன்று. எல்லா ஜோசியருமே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நீ படித்த படிப்பு தான் வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டுங்க. கண்டிப்பாக படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். வணக்கம் சார், என் பேர் லக்ஷ்மி, திருப்போரூர்லேருந்து வந்திருக்கேன் சார். ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ குழந்தைங்களுக்கு திருமணம்னு பார்க்குறோம். அது காதல் திருமணமாக முடியுது, சில நேரத்தில் பெற்றோர்கள் அமைத்த திருமணமாக முடியுது சார். இது நம்ம முடிவெடுத்து நடக்குதா, இல்லை அவங்களுக்கு முடிவெடுத்ததுனால அந்த நேரத்தில் நடக்குதாங்கிறது சார்? சரி, ஏன்னா இந்த காலத்தில் இது முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு இது முக்கியம். ஏன்னா இந்த பெண்கள் இந்த பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், இந்த 17 வயசுலேருந்து இந்த 27 வயது இல்லை 25 வயதுக்குள்ளே நடக்கக்கூடிய காலகட்டங்களில் பெற்றோர்களுடைய மனநிலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது. காதல் நல்ல பொண்ணை பார்த்து வளர்த்துருப்பாங்க, பையனை பார்த்து வளர்த்துருப்பாங்க. சடனாக ஒரு முடிவு எடுக்கும்போது தாங்க முடியறதில்ல. அது பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ இது என்னென்னா ரெண்டு விஷயம் மட்டும் தான் நம்ம சொல்லணும். உதாரணத்திற்கு நம்ம ஒரு நட்சத்திரம் சொல்ல முடியாது. இப்போ மூல நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. இந்த மூல நட்சத்திரத்தை ஏஎல்பி ட்ராவல் ஆகும்போது நீங்கள் 27 வயசாக இருந்தாலும் 25 வயசாக இருந்தாலும் 23 வயசாக இருந்தாலும் காதல் திருமணம் தான். அப்போ இந்த டைம் போகும்போது கவனமாக போகணும். ஏன் அப்படின்னா தனி கவனம் செலுத்த வேண்டிய இடம். இப்போ எப்படி நம்ம ஒருத்தர் இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, நம்ம ஸ்கூலில் கொண்டு வர்றோம், அழைச்சிட்டு வரோம், இவ்வளோ தான் தெரியும். அந்த ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படின்னா, சப்போஸ் அந்த டீச்சர்ஸ்ட்டையோ அந்த ஹெச்எம்ட்டையோ அந்த ஸ்கூலில் போய் கண்டிப்பாக பார்க்கணும். இது ஏன்னா இது முன்னாடியே நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த நட்சத்திர புள்ளி சொல்கிறேன். சார் இது நீ இந்த மூல நட்சத்திரம் ஒன்று தானே சொன்னால், இது 107 நட்சத்திரம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இருக்குதான். ஆனால் இந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 1 மூல நட்சத்திரம் 2 போகும்போது என்னுடைய நண்பர் அப்படி தான், ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், இப்போ அவன் பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் 1, 2 வரப்போகுது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கப்பா அப்படின்னு. அப்போ என் பொண்ணை பார்த்து நீ இப்படி சொல்கிற, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, என் மேலே அவ்வளோ இதாக இருக்கா, எப்படிலாம் எனக்கு தெரியாது. இந்த நட்சத்திரம் போகும்போது நீ இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி தான்ப்பா, நானாக இருந்தாலும் அப்படி தான்ப்பா, தயவு செய்து இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னேன். அப்படின்னா மூல நட்சத்திரம் 1, 2 முடியும் போது அந்த பெண்ணை இன்னொருத்தனை திருமணம் பண்ணிட்டு போயிட்டான். 2 நாள் கழிச்சு தான் தெரியும் அந்த பெண் திருமணமானது. ஏன்னா ஒரு நட்சத்திர புள்ளி எவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுக்கு நாளைக்கு என்னென்னா ஒரு கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம பயப்பட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த நட்சத்திரம் போகும்போது என்ன பண்ண போகிறோம். சரி, இது இந்த கிரகங்கள் இந்த வயதில் போகும்போது இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இந்த 17லேருந்து 27 வரைக்கும் இனக்கவர்ச்சிகளான உணர்வு நிலைகளை கொடுக்கும். இது முழுக்க கிரகங்களோட அடிப்படையில் நடக்குது. இது என்னென்னா இந்த நேரத்தில் இன்னாரை சந்திக்கணும் அப்படிங்கிறத எழுதப்பட்டது. இந்த நேரத்தை சந்திக்கணும் எழுதப்பட்டது. இதில் யாரும் நீங்களாம் நானும் மாற்ற முடியும். இது ப்ரீ பிளான் ஒரு பெரிய ஒரு நிகழ்வில் டிசைன் பண்ணியிருக்கு. சந்திக்கிறதும் சந்திக்காத ஒன்றுகிட்ட ஒரு வாய்ப்பையும் நான் கொடுக்குறேன், 2 வாய்ப்பையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ என்னுடைய ஆசைகள் ஒன்று இருக்குது, எனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்று இருக்குது. நான் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன், இது என்னுடைய ஆசை.
இது எனக்கு எப்படி வேணாலும் வரலாம். இது வந்து கட்டத்தை மீறி வரலாம். அதுதான் நம்ம நிறைய இடத்துல நம்ம ட்ராக்கை மாற்றி இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சிருக்கோம்ல, நம்ம படித்த வேலைக்கு யாராச்சும் ஒருத்தர் வேலை பார்க்குறவங்களான்னு கை தூக்க சொன்னால் 2 பேர் வேணால் கை தூக்கலாம். படித்தது வேலை பார்க்குறீங்க 1 2 பரவாயில்ல. இல்லை ஏன்னா எதுக்காகன்னா நம்ம படிக்கிறதுங்கிற ஆசை, ஆனால் வேலைங்கிறது நம்ம ஆசை இல்லை, அது விதிக்கப்பட்டதாக இருக்கும். நீ இன்ன வேலைக்கு தான் போகணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன தெரியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம போய் பிகாம் படிக்கிறோம், பிஎஸ்சி படிக்கிறோம், எம்எஸ்சி படிக்கிறோம், எம்பிபிஎஸ் படிக்கிறோம். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நீங்கள் அட்மினாக பார்க்குறாரு. நான் சொன்னேன் நீங்கள் இன்னும் அட்மினில் பார்க்கணும், ஆனால் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். ஆமாம் சார், எங்கள் ஹாஸ்பிட்டல் எங்கள் அப்பா டாக்டர், எல்லோரும் டாக்டர், நான் ஹாஸ்பிட்டல் அட்மின் தான் சார் பார்க்குறேன். நான் இன்றைக்கி வரைக்கும் நான் வேலை ஹாஸ்பிட்டல் உள்ளார என்ட்ரி ஓபியே பார்த்தது இல்லைங்கிறார். எப்படி ஒரு 25 டாக்டர் வச்சுருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் இவர் நிர்வாகம் பண்ணுறாரு. எப்படி பாருங்கள், போய் கூட எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நிர்வாகம் பண்ணுறாரு. அதான் நினச்சிக்கிட்டேன் என்ன இந்த கிரகம் அப்பா நினச்சிக்கிட்டேன். அப்பா நம்ம என்ன தான் நினச்சாலும் அது என்ன வேலை, இந்த வேலைங்கிறது விதிக்கப்பட்டதாக ஒன்றாக இருக்குது. ஆனால் படிப்புங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம், அப்பா சொல்கிறது படிக்கலாம், அம்மா சொல்கிறது படிக்கலாம். தயவு செய்து படிக்கும்போது மட்டும் அப்பா சொல்கிறது யாரும் கேட்கவே கேட்காதீங்க, அம்மா சொல்கிறத கூட கேட்டுருங்க. திருமணத்தில் அம்மா சொல்கிறது யாரும் கேட்காதீங்க, அப்பா சொல்கிறத கேளுங்க. இது எழுதப்படாத சட்டம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஏன்னா இந்த ஆன்மீக கல்வியத்தில் நாளைக்கு யாரோ ஒருத்தர் வீடியோ பார்க்குறாங்கன்னா, படிக்கும்போது அப்பா முடிவு எடுக்க வேண்டாம். நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா தவறாக தான் முடிவு எடுப்பீங்க. நீங்கள் என்ன வேணால் எப்படி வேணால் வச்சுங்க. ஏன்னா ஒரு ஜோசியர் ஏன் மூர்த்தி நீ சொல்கிறத நான் கேட்கணும், நாங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் அப்பா எடுத்த முடிவுகள் ஒரு மகனையோ மகளையோ படிப்பில் தோல்வியை தான் அடைய வைக்கிது. நான் என் பொண்ணை படிக்க வச்சுட்டேன், நான் எம்பிபிஎஸ் ஆக்கிட்டேன். அதான் உதாரணமாக சொன்னேன், ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு நாசாவில் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், நாசாவிலே நம்பர் 1 வரணும். அந்த பொண்ணை பிடிச்சி உட்கார வச்சு நீ உன் ஆசையாக என்ன பண்ணிட்டீங்க, படிக்க வச்சுட்டீங்க நான் சொல்வேன். அதை விட்டு தயவு செய்து படிப்புக்கு யார் முடிவு எடுக்கக்கூடாது, அப்பா. அதேமாரி திருமணத்துக்கு யார், அம்மா. என்னை மாரியே பொண்ணு வரணும், எப்படி எங்கள் தேவலோகத்தில் செஞ்சு வர்றதா. அதை விட்டு திருமணங்கிறது நிச்சயிக்கப்பட்டதோ இந்த நேரத்தில் இவரை சந்திக்க வேண்டும் என்பது அங்கே ஜாதகத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பெண்ணையோ அந்த மகனையோ அந்த மகளையோ சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதன் பிறகு தான் காதல் வரும். இது எழுதப்படாத சட்டமாக இந்த ஜாதகம் நம்ம வாழ்க்கையில் வாழுது. வணக்கம் ஐயா, என் பேர் மகாலட்சுமி, நான் சென்னையிலேருந்து வரேன். கடனை அடைப்பதற்கு என்ன வழிங்க? இந்த கடன் அப்படின்னு வரும்போது எல்லாருமே இந்த கடனை பார்த்து பயப்படுறாங்க. அது கடன்கிறது இப்போ தான் எதுக்காக வாங்கியிருப்பாங்க, ஒன்று வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருப்போம், நம்ம எதுக்காக கடன் வாங்கியிருப்போம் சொல்லுங்கள். வீடு கட்டணும் இல்லை இடம் வாங்கணும். இது கடன் ஏன் சொல்கிறீங்க நீங்கள்? படிக்க வைக்கிறது, சரி, எஜுகேஷன் லோன், வேறு ஏதாச்சும். ஏப்பா இது கடனா, இது கடனா? தயவு செய்து இது கடன் சொன்னால் போய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. நீங்கள் இங்கே பொருளை வாங்குறீங்க, இங்கே ஒரு பணத்தை வாங்குறீங்க, நான் இங்கே ஒரு வீடு வாங்கினேன். இங்கே ஒரு பணத்தை வாங்குறீங்க, நான் இங்கே ஒரு இடம் வாங்கினேன். இங்கே ஒரு பணத்தை வாங்கினேன், என் பிள்ளைய படிக்க வச்சேன். இது கடன் தயவு செய்து சொல்லாதீங்க. இது இப்படி ஒரு நினைப்பு வந்தாலே நமக்கு என்ன பண்ணணும், முழுமையாகுமானு ஆகாது. இது ஏதோ கடன் வந்துச்சுனாலே நம்மளை எரியாமல் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடன் வருதுன்னு நம்ம கடன் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம இந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த வருமானத்தை பெருகும்னு நம்ம நினைக்கவே மாட்டேங்கிறோம்ல. அதான் ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் அங்கே ஜோசியத்தை சொல்கிறோம், நீ வருமானத்தை பெருக்கணும்னா இந்த பக்கம் ஒரு நல்ல பெரிய அளவில் வருமானம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கடனுங்கிறது இப்படி போயிடும். ஆனால் நம்ம கடன் இருக்குன்னு சொன்னால் இந்த கடன் தான் மேலே தூக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. அதை விட்டு தயவு செய்து கடன் இருக்குன்னு சொல்லாதீங்க, அது முதலீடுன்னு சொல்லுங்கள். என்னுடைய பார்வையில் அது முதலீடாக தான் இருக்குது. இப்போ நான் ஒரு மருத்துவ செலவு பண்ணேன், அது ஒரு மெடிக்கல் செலவு பண்ணேன், அதுக்காக ஒரு கடன் வாங்கினேன், அதுக்காக விரை செலவு இருக்குது. இது நம்ம எதிர்பார்க்காத விரை செலவு. தயவு செய்து இப்போயும் சொல்ல, அது எதிர்பார்க்கவே மாட்டோம். அது ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு வீடு வாங்கினேன், இடம் வாங்கினேன், ஒரு கார் வாங்கினேன், ஒரு பைக் வாங்கினேன், இதுக்கெல்லாம் முதலீடு இருக்கே, பொருள் இருக்கே. அது எவ்வளோ தான் அந்த பணத்தோட வீக்கம் கம்மியாக இருந்தால் கூட, நான் ஒரு 20 லட்சத்து வாங்கினேன், இங்கே ஒரு 18 லட்சம் தான் போகுது காரு. இங்கே ஒரு 25 லட்சம் கார் வாங்கினேன், 15 லட்சம் தான் கார். இது எவ்வளோ குறைஞ்சா கூட இந்த 15 லட்சத்துக்கு ஒரு முதலீடு இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு முதலீடு. அதை விட்டு இந்த கடன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடன் பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் நீ கடனுக்கான விஷயத்தையே தூக்க முடியும். அப்போ நம்ம எதுக்காக கடன் வாங்குகிறோம், என்னதுக்காக கடன் வாங்குகிறோம், அது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறப்போ. வணக்கம் சார், நான் கவிதா நுங்கம்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போது நம்ம சிந்தனை செயல் நிகழ்வுன்னு சொன்னோம். இப்போ சிந்தனை இயக்கிறது எல்லாமே கிரகங்கள்னால் இதில் மனிதனோட பங்கு என்ன, அப்படி இருக்கும்போது இதில் ஆன்மீகமோ பக்தி கடவுள் எந்த இடத்துல வராது? இது பெரிய ஒரு 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 கிளாஸ் எடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆமாம், இது 2-3 விதமாக நான் உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு ஒரு புத்தகமே நான் எழுதியிருக்கேன். அது இன்னும் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு அது இன்னும் புரியும்.
ஒரு செயல் நடக்குது. இது வந்து 2, 3 உதாரணம் சொல்கிறேன். அது உங்களுக்கு எதுன்னு பிடிக்கும். இப்போ ரயில்வே தண்டவாளம். நமக்கு ஏஎல்பிக்கும் ரயில்வே தண்டவாளத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ட்ரெயினில் போகும்போது அந்த ஏஎல்பியோட புத்தகம் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணுறோம், ரயில் தண்டவாளத்தில் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரயில் தண்டவாளம் 2 விஷயம், 2 ட்ராக் அப்படியே பயணிக்குது. ஒன்று இங்கே தெய்வம், ஒன்று நமக்கு சொல்கிறோம்ல இந்த கிரகங்கள், நம்ம நவக்கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த 2ம் சேர்ந்து இந்த ட்ரெயின் மேலே பயணிக்கிறதுல இது வந்து பாவகம் அல்லது அந்த ட்ரெயினில் மேலே பயணிக்கக்கூடிய ஜாதகம். இவ்வளோ தான் வாழ்க்கை. இப்போ இதில் சிந்தனை, செயல், நிகழ்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு சில காரணங்கள். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். அது அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ சிடி இருக்கா, சிடி கேசட் இருக்குமா, சிடி கேசட்டில் பாட்டு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியாது. கரெக்ட். சரி, அந்த சிடி கேசட்டை நான் சிடி ட்ரைவில் போடுறேன். இப்போ வந்து சிடி ட்ரைவில் போட்டு சிஸ்டத்தில் பார்க்குறேன். அந்த பாட்டு தெரியுமா தெரியாதா? தெரியும். சூப்பர். சரி, அந்த பாட்டை வந்து என்ன பாட்டு, ஏதோ ஒரு பிடிச்ச பாட்டு, பிடிக்காத பாட்டு, அந்த பாட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணுறத ஏதோ ஒரு பாட்டு, இப்போ இளையராஜா கிட்ஸு ஏதோ ஒரு கிட்ஸில் 80 to 90 கிட்ஸில் போடுறோம். அப்போ ஒரு பாட்டு ஓடுது. அந்த சவுண்டை நான் கேட்க முடியுமா கேட்க முடியாதா? அவ்வளோதான் வாழ்க்கை. சிந்தனை, செயல், நிகழ்வு. ஒரு சிடி, அந்த சீரியல் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அந்த சீரியலில் என்ன இருக்குதுன்னு அந்த சீடியை மேலே எழுதியிருப்பாங்க பாருங்கள். சீடி கேசட்டு மேலே ஒன்று எழுதியிருப்பாங்க, இளையராஜா கிட்ஸுன்னு எழுதியிருப்பாங்க பாருங்கள். அந்த சீடியை திருப்பி பார்த்தா இங்கிட்ட ஒன்றுமே இருக்காது, வெறுமனே இருக்கும். ஆனால் அதே சிடி ட்ரைவில் போட்டோம்னா என்ன பண்ணுவோம், அதில் வந்து இளையராஜா கிட்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் ஒரு பாட்டை கிளிக் பண்ணோம்னா அந்த சவுண்டை வெளியில் வருதா, அந்த சவுண்டை கேட்கக்கூடிய ஒரு சந்தோஷம் படுறோம் பாருங்கள். அப்பா இளையராஜா கிட்ஸ், அப்பா அப்படி ஒரு பாட்டை கேட்குறோம்ல அப்படின்னு நம்ம இருக்கும். அதுதான் நம்மளை தவிர அங்கே எதுவுமே கிடையாது. சந்தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, நிம்மதினு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை. நன்றி. வணக்கம் ஐயா, என் பேர் பாலகுமார், செம்பகத்துலேருந்து வரேன். ஜோசியம் பார்க்க வரும்போது நீங்கள் வந்து ஏஎல்பி ஜோசியம் படிங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது இந்த கேள்விக்கு நிறைய டைம் நம்ம பதில் சொல்லியிருக்கோம். ஆனாலும் மீண்டும் மறுபடியும் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையோட பாதையை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது செய்யுங்க, இது செய்யாதீங்க, இது நடக்கும், இது நடக்காது, இது முடியும், இது முடியாது, இது வேணும், வேண்டாம், அவ்வளோதான விஷயம். இதுதான் ஒரு ஜோசியர் நாங்கள் சொல்ல போகிறோம். இது வந்து ஜோதிடர்கள் வந்து யாரும் தலையத்தை மாற்ற முடியாது. ஜோதிடர் தலையத்தை யாரும் மாற்ற முடியாது, ஜோதிடரே மாற்ற முடியாது. அப்போ உங்கள் தலையத்தை நாங்கள் எப்படி மாற்ற முடியும்? சரி, இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் இந்த 15 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறீங்களா ஜோதிடர் நம்பி வரும்போது? அதை ஏன் 15 நாளில் புரிஞ்சுக்கிட்டா இந்த கிரகங்களுடைய, நட்சத்திரங்களுடைய, ராசிகளுடைய, பாவங்களுடைய தன்மைகளை நீங்கள் யாரும் உணர்ந்துக்கிட்டா அப்போ உங்கள் வாழ்க்கை மாறாதா என்ன? அதுக்காக தான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது. காரணமே அதுதான். இவங்க ஒரு 15 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ உதாரணத்திற்கு வந்து நாங்கள் எல்லாரையும் ஜோதிடம் படிக்க சொல்கிறது காரணமே இதுதான். யாரோ ஒருத்தரோட வாழ்க்கை மாறிடும். ஏன் அப்படின்னா 15 நிமிஷத்தில் எப்படி நம்ம என்ன சொல்லிட முடியும்? ஒரு 20 நிமிஷம் ஜோதிடம் பார்ப்பாங்களா, 25 நிமிஷம் ஜோதிடம் பார்ப்பாங்களா? இந்த ஒரு அடிப்படையான அறிவுகள் ஒரு விஷயம் வேணும் பாருங்கள். இந்த கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, பாவகம்னா என்ன, கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா பாவகம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி பயன்படுத்துறது, நான் என்ன பயன்படுத்துறது, எனக்கு எது வேணும், ஏன் பாதை எப்படி. இப்போ உங்கள் பாதை வேறு, என் பாதை வேறு. இப்போ உதாரணமாக ஒருத்தர கேதசை நடந்திருக்கும். உங்களுக்கு கேதசை கஷ்டப்படுத்துன்னு நினைப்பீங்க, உங்களுக்கு ஓகோன்னு இருக்கும். உங்களுக்கு சுக்கிரதசை ஓகோன்னு இருக்கும். சுக்கிரதசையில் தான் நமக்கு வர்ற அத்தனையும் வினையாக வந்திருக்கும். ஒருத்தர் ராகதசை நடக்கவே கூடாமல் ஒருத்தர் ராகதசை ஓகோன்னு இருக்கும். இப்போ போன வாரம் அப்படி தாங்க ஒருத்தருக்கு. இப்போ நம்ம இதை சேர்த்து சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ அவருடைய ஜென்ம லக்கணம் சிம்ம லக்கணம் ராகுதசை ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்கிறார் ஒருத்தர். அந்த அம்மா என்ன சொல்லி இருக்கிறதெல்லாம் போய்ட்டு மொத்தமாக காலியாகிட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியலைங்குது அந்த அம்மா. அப்புறம் அந்த அம்மா அதுக்கு பிறகு நம்ம ஏஎல்பி லக்கணம் மகர லக்கணத்தை அட்டமத்தில் ராகுதசை நடத்தினா என்ன கொஞ்சமாக என்ன இருக்கிறதெல்லாம் மொத்தமாக போய்ட்டு மகர லக்கணத்துக்கு அட்டமாதிபதி வீடு யார்? சிம்மத்தோட வீட்டில் ராகதசை நடத்தினா அப்புறம் என்ன பண்ணும்? ஜென்ம லக்கணம் அதில் ராகதசை ஓஹோன்னு இருக்குங்கிறாரு ஜோசியர். நம்ம என்ன சொல்கிறோம்? எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு போச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டா எப்படி அஷ்டமத்தில் கூடிய ராகதசை என்ன பண்ணும் புரிஞ்சுக்கிட்டா அப்போ நீங்கள் பண்ணுவீங்க கவனமாக என்னமோ பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை செய்ய மாட்டீங்க, சுருக்கி செய்வீங்க. அதை நீங்கள் உணர்ந்தால் தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியுமே தவிர மாற்ற முடியுமே தவிர உணராத வரைக்கும் ஏதோ ஒரு ஜோசியர் சொன்னார் இந்த விஷயம் செய்யலாம். இது இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். டெய்லி ஹோட்டலில் சாப்பிட முடியுமா? அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் ஒன்றும் அடுப்புன்னு ஒன்று இருக்குது, வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் சமைச்சு தானே சாப்பிட்றோம். அதேமாரி தான் இந்த ஜோதிடம் படிக்கிறது. ஆனால் ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா? ஏதோ ஒரு கேள்வி இருக்குது, முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, அவசரமாக ஒரு கேள்வி இருக்குது, இதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா ஒரு முதலீடு பண்ண போகிறேன், இது ஒரு ஜோசியர் 2 ஜோசியர் வேணால் கேட்டுக்கலாம். கரெக்டுப்பா, இந்த ஜோசியர் கேட்டால் நல்லா முடிவு செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஜோதிடம்னு ஒரு அறிவு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது சரி, நான் சொல்கிறது தவறு, இது கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஜோசியம் பிடிச்சிருந்தா
நீங்கள் ஒரு ஜோசியராக இருந்தால் நான் சொல்கிறது சரியாக தவறான்னு உங்களை உணர முடியும்ல, அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது. இவ்வளோ விஷயம் படிச்சிருக்கீங்கல்ல, ஒரு 50 லட்ச ரூபா முதலீடு பண்ண போகிறீங்கல்ல, என்னை நம்பி ஏன் முதலீடு பண்ணுறீங்க? உங்களை நம்பி முதலீடு பண்ணலாம்ல. நான் கல்யாணத்தை அப்படி தான் சொல்லுவேன், இத்தனை வருஷம் நீ பார்த்து அதான் சொல்கிறேன்ல, நமக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது நம்ம பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது போய் பாருங்கள், ஒரு தடவைக்கு பரட்டுவாங்க. அந்த பொண்ணுக்கு அப்படி ட்ரெஸ் எடுப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க, அப்படி படிக்க வைப்பார், அப்படி உயரமாக வைப்பார். கல்யாணம் வரும்போது என்னைகிட்ட வர்றீங்கல்ல, ஏன் வர்றீங்க? நீங்கள் படிங்க. உன் பொண்ணுக்கு உன் மருமகனுக்கு எப்படி ஜாதகம் போகிறோம், நீ எப்படி உன் பொண்ணோட வாழ்க்கை எப்படி நீ புரிஞ்சுக்க. இது நாங்கள் தம்பளை தலையத்தை மாத்திரம். அதுக்காக தான் ஜோதிடம் பார்க்காதீங்க, ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அச்சய இலக்கணம் பற்றி இந்த லக்கணம் வளருங்கிறது நீங்கள் புரியலை. ஆனால் ஜோதிடம் மட்டும் படிச்சுக்கிட்டா என்றைக்கோ ஒரு நாள் இந்த லக்கணம் வளருதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்ல. நீங்கள் ஒரு வயசுலேருந்து குழந்தைய பார்க்குறீங்க, நான் 45 வயசுலேருந்து குழந்தைய பாருங்கிறேன். இந்த உடம்புக்கு 45 வயசு ஆகி போச்சுல்ல, இதுலேருந்து பாருங்கள், அதான் லக்கணம் வளருங்க. அதுக்கு தான் படிங்கன்னு சொல்கிறது காரணம். படித்தா தான் உணர முடியும். படிக்காத வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்கும் இந்த ஜோதிடம். அப்போ தான் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்க முடியும். நீங்கள் படிச்சிருந்தா தான் ஜோதிடமே கேட்க முடியும். இல்லை படிக்காத வரைக்கும் என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில்? ஏன்னா அப்பா அந்த சூழ்ச்சியை சொல்லிட்டார் நடந்துடும். எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இது கரெக்ட் ஆமல்ல, அட்டமத்தில் ராகு இருக்குது, ராகுதசை நடத்தும்போது நம்ம கவனமாக போ, நீங்கள் பார்த்து போயிருக்கலாம்ல. நாங்கள் சொல்கிறத நம்பி ஏன் போகிறீங்க? அது சரியாக தவறான்னு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும்ல. எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய. நீங்கள் சின்ன செயலாக இருக்கட்டும், பெரிய செயலாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காலம் பொதுவானது. அதோட்டு தான் பார்த்து போகிறதுக்கு இந்த ஜோதிடமும் இந்த ஜாதகமும் நம்ம வாழ்க்கையில் அடிப்படையாக பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் இந்த ஜாதகம் தேவை தான். இது வேணும்னாலும் வேண்டாம்னாலும் இதான் உண்மை. அதோட ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது. ஏதோ இன்றைக்கி வருமானத்துக்காகவோ இல்லை வாய்ப்புக்காகவோ இல்லை பேருக்காகவோ புகழுக்காக இந்த ஜோதிடம் படிங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கணும், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கணுங்கிறது தான் இந்த ஜோதிடம் படிங்கன்னு சொன்னேன். வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் ஜோதிடம் படிஞ்சா உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது. அத்தியாவசியமானது, அவசியமானது. ஐயா வணக்கங்கய்யா, என் பேர் நாகரத்தினம், நான் கூடுவாஞ்சையிலேருந்து வரேன். ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க. நீங்கள் வகுப்பில் அடிக்கடி சொல்லுவீங்க, நட்சத்திரங்கள் எல்லாம் அணுக்களால் ஆனது, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. மிருகசீரிடம் 1, 2க்கு இருக்கிற அமைப்பு வேறு, மிருகசீரிடம் 3, 4க்கு இருக்கிற அமைப்பு வேறு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுனாங்கய்யா, நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸையும் ஜோதிடத்தையும் ஏன் ஒன்றா இணைக்கக்கூடாது? அதை இதில் இருக்கிறதாங்க அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயும் சொல்கிறாங்க. அங்கேயும் அணுக்கள் எல்லாமே அணுவாகவும் அணுநிலையிலும் திரவ நிலையிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கய்யா. அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கெலாம் விலை அதிகமாக கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக ஜோதிடத்தில் நட்சத்திரங்களுடைய அமைப்பை வச்சு, அது அடிப்படையான விஷயத்தை வச்சு, அணுக்களுடைய அமைப்பை வச்சு நீங்கள் இப்போ சொன்னீங்க, இதுவாக உதாரணத்துக்கு இப்போ விசாகம் 3 போகும்போது பார்த்தா கட்டாயம் அவங்க வேற ஒரு தொடர்பு ஏற்படும். விசாகம் 2 போனால் அவங்களுக்குள்ள மனமுறிவு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்கய்யா. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அணுக்களால் வெவ்வேறு அணுக்களுடைய அமைப்பை கொண்டது. அதே தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ்லையும் சொல்கிறாங்கய்யா. இதை நம்ம முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாலே நமக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் இந்த அமைப்பை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்கய்யா. அது நட்சத்திரங்கள்னு சொல்கிறனால நம்மளை எல்லாம் அதாவது ஆன்மீகவாதிகள்னு சொல்லிடுறாங்க. ஆனால் விஞ்ஞானத்தோடு பார்க்கும்போது கட்டாயம் அந்த விஞ்ஞானத்தை வச்சு தான் விஞ்ஞானம் வந்திருக்கு அப்படின்றது தெரியுதுங்கய்யா. எனக்கு தெரிஞ்சுங்க, நீங்கள் என்னுடைய வேண்டுகோளே இது, ஜோதிடத்தையும் குவாண்டம் ஃபிசிக்ஸையும் வச்சு நிறைய சொல்லணுங்கய்யா. இது ஜோதிடம்னா வெறும் இது நம்பாதவங்களாம் இருக்காங்கய்யா, இது பின்னால் யார் போவாங்க அப்படின்னு. ஆனால் ஜோதிடமோ ஆன்மீகமோ யாரும் மறுத்தாலும் சரி, மறுக்காட்டினாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்காதவங்கள எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு அடைக்கலமான இடம் தாங்க அந்த ஜோதிடம். அதனால் இதுக்கு நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பாணியில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்டேங்க. ரொம்ப நன்றி. இது முதல் முறையாக இந்த ஆன்மீக லிட்ஸ்லாம் இதை பேசணுன்னு இருக்குது. அதான் ஆச்சரியமான விஷயம். இது வரைக்கும் நாங்கள் இந்த செல்களை பற்றி, மூளையோட நிகழ்வுகளை பற்றி நாங்கள் எங்கேயுமே பேசுனதே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கான புத்தகமும் அதுக்கான வடிவமும் இன்னும் வெளியில் வரல. அது காப்பிரைட்டில் இருக்குங்கிறதோட்டு, அது பேட்டர்ன் ரைட்டில் இருக்குங்கிறதோட்டு நம்ம இன்னும் வெளியிட முடியலை. அது என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வு உதாரணத்திற்கு அடிக்கடி நான் ஒரே ஒரு நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம், மற்ற நட்சத்திரங்கள் பேசலை. உதாரணத்திற்கு பூச நட்சத்திரம் போகும்போது ஏஎல்பி 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் போகுது. இந்த பூச நட்சத்திரம் போகும்போது பூச நட்சத்திரத்தோட இந்த செல்களோட அமைப்பு, நான் மாறலைங்க, நான் அப்படியே தான் இருக்கிறேன். நான் புரிஞ்ச மாதிரி பேசுகிறேன், புரியாத மாதிரி பேசுகிறேன், நல்லதாக பேசுகிறேன், கெட்டதாக பேசுகிறேன். இப்போ 4 வருஷத்துக்கு முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பேசவே நல்லா இருக்கு அப்படியே பேசுவாயா, நீ 4 வருஷம் கழிச்சு சூப்பராக புரிஞ்ச மாதிரி பேசுகிறான், நேற்று நல்லா தான்டா இருந்தான், இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியலை அப்படின்னு. இப்போ இந்த மூளையோட செல்கள் என்ன பண்ணுது, இந்த ஒரே ஒரு நட்சத்திரத்தை மட்டும் நான் ஒரு உதாரணமாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா,
அந்த பூச நட்சத்திரம் தான் நான் இது வரைக்கும் காமிச்சிருக்கேன். வேறு நட்சத்திரத்தை நான் இன்னும் பதிவு பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த 27 நட்சத்திரத்துக்கும் 36 பிரிவுகளுக்கும் தனித்தனியாக வந்து இங்கே ஒரு வரைபடம் இருக்குது. நீங்கள் வேணும்னாலும் வேண்டான்னாலும் இன்னும் ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ 500 வருஷமோ இப்போ சொன்ன மாரி ஒரு அறிவியல் வந்து எப்படி நம்ம கணிதமாக கொண்டாந்துட்டு வந்து ஜோதிடத்தை இப்போ அறிவியலாக வந்து இணையும் போது இப்போ நாளைக்கு இந்த மூளையோட செல்கள் இப்படி தான் இயங்குது, இந்த நேரத்தில் இந்த மனிதனோட மூளையில் இந்த செல்களோட அமைப்பு இப்படி தான் கூட்டமைப்பாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உதாரணத்திற்கு இப்போ ஒரு புள்ளி வச்சுருக்கேன், இந்த புள்ளியிலேருந்து நான் மறுபடியும் இப்படி ஒரு ரவுண்டு போகிறேன், ஒரு 3/4 ரவுண்டு வந்தோன்னே மறுபடியும் யூட்டன் அடித்து திரும்பி இப்படி வர்றேன், மறுபடியும் 3/4 வந்தோன்னே மறுபடியும் திருப்பி இப்படி வர்றேன். இப்படி வந்தோன்னே இது ஒரு வட்டமாக உங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரியும், ரவுண்டாக இருக்குன்னு வரும். அதனால் பாதியோட 3/4 திரும்பி என்ன பண்ணும், ரிவைஸாக போய் இப்படி தான் பூச நட்சத்திரத்தோட அமைப்பு இருக்குது. இப்போ பூச நட்சத்திரம் பழசை பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, சொல்லி கட்டுறது யாருப்பா, நீ எல்லா நட்சத்திரம் சொல்லி காமிக்கும். அதில் பூச நட்சத்திரம் எப்போ கிட்டிப்புள்ள சண்டையிலேருந்து வீட்டில் சண்டை போட்டதுலேருந்து நீ பேசினதுலேருந்து கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சு நீ கல்யாணம் அன்னைக்கு வந்த அன்னைக்கு எங்கள் அம்மாட்ட நீ சொன்னில்ல, உங்கள் மாமியார்கிட்ட சொன்னில்லன்னு சண்டை போடணும். எப்போ 20 வருஷம் கழிச்சு, எப்போ 20 வருஷம் இதை நான் எப்போல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வச்சு எடுத்தாந்து கொடுக்கும். இது சண்டை போடு, கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல, சும்மா அம்மா விளையாட்டுத்தனமாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனால் கிரகம் நல்லா இல்லைன்னா, இந்த சனி பகவான் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த மூளை இருக்க இந்த செல்கள் என்ன பண்ணும், ஒன்றோட ஒன்று ஏறி இந்த செயல்படுமா. இப்படி இருக்கும்போது இங்கே செல்லே சுற்றி இருக்குது. எப்படி இந்த அமைப்பு இது வந்து இன்னும் ஒரு அறிவியல் வந்து மூளையோட வளர்ச்சிகளை பற்றி யாராச்சும் ஒருத்தர் ஆய்வு பண்ணி அது ஒரு சயின்டிஸ்ட்டை சொல்லி அது ஒரு பிம்பம் ஒரு படமாக வரைஞ்சால் மட்டும்தான் மூர்த்தி சொன்னது கரெக்டு. இன்றைக்கி நான் சொல்கிறது கூட வித்தியாசமாக இருக்கும். என்னடா மூளையோட செல்கள் வந்து ஒரு மனிதனை வந்து இப்படியெல்லாம் இந்த நட்சத்திரம் நீங்கள் வேணும்னாலும் வேண்டானாலும் புரிஞ்சாலும் புரியலைன்னாலும் முடிஞ்சாலும் நீங்கள் என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் இதான் உண்மை. என்ன நடக்குது, இந்த ஒரு நட்சத்திரம் போகும்போது என்ன ஏதாச்சும் ஒரு விஷயத்த திரும்ப சொல்லி காமிக்கிறது, ஒரு விஷயத்த புரிஞ்ச மாதிரி பேசுகிறது, ஒரு விஷயத்த புரியாத மாதிரி பேசுகிறது, ஒரு விஷயத்த கற்பனைகள். நேற்று உங்களை பார்த்தேன், இது வேறு ஒரு நிகழ்வு. ஒரு மற்ற நட்சத்திரங்கள் இது வேறு மாதிரி இருக்கும், இந்த நட்சத்திரங்கள் சம்மந்தமே இல்லாமல் பேசுவோம். நேற்று அப்படியும் நம்ம ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம், டீ குடிக்க போகலாமா, என்னடா அது அப்படியே மாரி இருக்கும், தெரிய மாரி இருக்கும். இது எல்லா நட்சத்திரத்துக்கும் இருக்குது. இது பெரிய இது என்ன அப்படின்னா, எல்லா நட்சத்திரத்துக்கும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூச நட்சத்திரம் திரும்ப பேசுதல் இல்லை, இந்த பூச நட்சத்திரம் ஒன்றையே ஒரு கற்பனையின் ஒரு எல்லையின் ஒரு விதி விலக்காக செயல்படும். ஒரு விஷயம் என்னென்னா, இமேஜின் பண்ணும். ஒரு கற்பனையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நேற்று அவர்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் எங்கடா அவர்கிட்ட பேசினேன், நான் ஏன்டா பேசுகிறேன், இல்லை நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கீங்க, நீ அவர்கிட்ட பேசாமல் அவர் எப்படி என்கிட்ட கேட்கமா, எப்படி இவரும் என்ன யதார்த்தம் அவர் கேட்க போய் நீங்கள் அவர்கிட்ட சொன்னவர் தான் அவர் என்கிட்ட கேட்குறாரு. எப்பா எதுக்கு நான் அவர் யாருன்னே தெரியாது, இவர் யாருன்னே தெரியாது, இவர் யார்கிட்ட இது இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு கதி கலக்கம் எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்த ஒரு பேசிக்கிட்டே இருக்கும் இந்த நட்சத்திரம். இது ஏன் இருக்குன்னா, இந்த செல்கள் வந்து அவ்வளோ அழகாக இந்த 27 நட்சத்திரங்களும் 36 நிகழ்வுகளாக பிம்பங்களாக செயல்படும். இது ஒரு வடிவமாக உங்களுக்கு ஒரு நாள் எப்போயாச்சும் ஒரு புத்தகம் வரும்போது அந்த வடிவங்கள் நீங்கள் பார்க்கும்போது இப்படி தான் செயல்படும்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே அமைதியாக இருக்கலாம். இப்படி தான் செயல்படும் கிரகம் இப்படி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கவே மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. இது என்றைக்கோ ஒரு சயின்டிஸ்ட் சொல்ல போகிற 500 வருஷம் கழிச்சு ஒரு அறிவியலாளர் சொல்லி ஆமாம்ல இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மூர்த்திங்கிற ஒருத்தனை வந்து ஒரு ஜோசியத்தில் சொல்லிட்டு போட்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் நடக்கும். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணால் இந்த வீடியோ என்றைக்கோ ஒரு நாள் பார்த்தாங்கன்னா, இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஆமாம்ல அன்றைக்கே இந்த மூர்த்தி சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம சொல்லும்போது நிகழ்காலத்தில் சொல்லும்போது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மூளை என்ன நடக்குது, மூளையோட சிந்தனை என்ன, செயல் என்ன, இயக்கம் என்னன்னு நமக்கு இன்றைக்கி இவ்வளோ நிகழ்வு என்னன்னு நமக்கு இப்போ தான் புரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வாயில் வந்தாலும் பேசுகிறோம், வாயில் வந்தாலும் பேச முடியாது. இங்கே என்ன சொல்லுதோ அதுதான். இந்த என்ன சொல்கிறதுன்னு கட்டளை எழுதுது பாருங்கள், கையை ஓங்குறது, அடிக்கிறது, அடிக்காமல் இருக்குது, கீழே இருக்கு, வேண்டாண்டா கையை இருக்கு, கோவப்படாது. இப்போ இந்த புரிதல்கள் இருக்குது பாருங்கள், இது வந்து சாதாரண கடவுள் நமக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காரு. இந்த கிரகம் அவ்வளோ அழகாக, அதுதான் இந்த நட்சத்திரங்களை அழகாக பயன்படுத்திக்கிட்டு கிரகங்களை அழகாக தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு பாவங்களை அழகாக சந்தோஷப்படுத்தினோம்னா நம்ம புகழ் பேர் பணம் வெற்றி சந்தோஷம் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது ஒன்று தான் நமக்கு. எப்படி அதுதான் மறுபடியும் சொல்கிறது, எப்படி புகழ்ங்கிறதே இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கா, இந்த கிரகத்துக்கா, பாவத்துக்கா, எனக்கு அதுதான் வாழ்க்கை, வேறு ஒன்றுமே இல்லை. அனுபவிக்கிறோம் பாருங்கள், அப்பா மூர்த்திங்கிற இப்போ மூர்த்திங்கிற பேர் கிடைக்க பாருங்கள், இதுதான் அனுபவிக்கிறது, இதுதான் விஷயம், இது மட்டும்தான் நான். அதொட்டு வந்து இந்த நட்சத்திரமும் இந்த கிரகமும் இந்த பாவகமும் ஒரு நாள் கண்டிப்பாக கூடிய விரைவில் அது வரும்போது இன்னும் மக்களுக்கு அது புரியும்.
கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து குவாண்டம் பிசிக்ஸோட அந்த அறிவியலோடையும் இந்த ஆன்மீகத்தையும் சேர்த்து ஒரு நாள் ஒரு பிரம்மாண்டம் வரும்போது ஆமாம் இது வந்து அழகாக அன்னைக்கே எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது கூடிய விரைவில் நடக்கும். ரொம்ப சந்தோஷம். ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் கார்த்திகேயன், திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். மற்ற ஜோதிட முறைக்கும் ஏஎல்பி ஜோதிட முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை கண்கூடாக பார்க்கவும் முடியுது. ஆனால் இப்போ பாமர மக்களுக்கிடையிடையே வந்து பார்க்கும்பொழுது இந்த பாரம்பரிய முறைப்படியில் சொல்கிறாங்க, இந்த கிரகம் இங்கே இருந்தால் இந்த மாதிரி இருப்பாங்க, இதை படிப்பாங்க, இந்த வேலைக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை உங்களுடைய பார்வையில் நீங்கள் அட்சய லக்னம் வளரும்னு சொல்லி சொல்கிறீங்க. இது உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்து எப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்க. படிப்புன்னுங்கிற விஷயம் வந்து முதல்ல பேச வேண்டிய விஷயம். முதல்ல உதாரணத்துக்கு வந்து நான் முன்னாடி கேட்ட கேள்வி மறுபடியும் திருப்பி கேட்குறேன். நம்ம ஒரு 100 பேர் உட்கார வைப்போம். 100 பேரில் யாரெல்லாம் படித்த படிப்புக்கு வேலைக்கு போயிருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு 20 பேர் கை தூக்குவாங்க. மீது 80 பேர் இல்லைம்பாங்க. அப்போ இங்கே படிப்புக்கும் இங்கே வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் உண்மையிலே படித்த வேலைக்கு தாங்க போகணும். அதாங்க கரெக்டான விஷயம். இப்போ இங்கே படிப்புங்கிறது ஒன்று என்னென்னா, தற்காலிகத்தில் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நான் இன்றைக்கி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்க போகிறேன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க அது பண்ண அம்மா கம்ப்யூட்டர்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னாங்க. இன்றைக்கி 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு கம்ப்யூட்டர் மட்டும் தான் வேலையாக இருக்குது. இன்றைக்கி கம்ப்யூட்டரே வேலை பார்க்குது. மனிதர்களோட வேண்டாம். இன்றைக்கி ஏஐன்னு வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக கேள்வி கேட்குது. அதுவே கேள்வி கேட்குது, பதில். நேற்று ஒரு கேள்வி கேட்குறேன், நான் நிறைய கேள்வி வச்சுருக்கேன், நிறைய பதில் வச்சுருக்கேன், உனக்கு கேள்வி நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் தரேன் அப்படின்னா நான் எத்தனை கேள்வி கேட்கணும் அப்படின்னுச்சு. நீ எவ்வளோ வேணால் கேள்வி கேளுனா 60 கேள்வி அதுவே எனக்கு கொடுத்துருக்கு. எப்படி என்கிட்ட நான் பாருங்களேன், அது சொல்லுது, உனக்கு நான் நிறைய கேள்வி வச்சுருக்கேன், நீ இந்த கேள்விக்கெல்லாம் விடை சொல்லு, நான் வேணால் கேள்வி தரங்குது. எப்படி என்னடா அது ஏஐ நம்ம இப்படியெல்லாம் பேசுது பாருங்களேன், பேசுகிற மாதிரியே சொல்லுது அது. நீங்கள் நான் அப்படியே ஃபோனில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு விட்டேன். என்னடா அது, நம்ம அதை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐயோட நம்ம இணைக்கணுங்கிறது, நம்ம ஜோதிடத்தை இணைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா, படிப்புங்கிறது ஒன்று, இங்கே வேலைங்கிறது ஒன்று. வேலைங்கிறது அதான் விதிக்கப்பட்டதாக இருக்குது. ஆனால் அந்த படிப்புங்கிற விஷயம் ஆசைப்பட்டதாகவே தான் இருக்குது. அப்பாவுக்காக அம்மாவுக்காக நிகழ்காலத்தில் ஏதோ ஒரு படிப்பு இருக்குது, அதை படிச்சுட்டு ஒன்றும் இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐடிங்கிற படிப்பு எல்லோரும் படிக்கணும்னு வச்சாங்க. டிப்ளமோன்னு ஒன்று படிக்கணும்னு வச்சாங்க. இப்போ 20 வருஷம் கழிச்சு அது அப்போல்லாம் படிக்கிறது ஒரு இடைப்பட்ட காலத்தில் அது படிக்கவே கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த 20 வருஷம் கழிச்சு டிப்ளமோ படித்தவங்களுக்கும் ஐடிஐ படித்தவங்களுக்கு மட்டும் நான் அப்போ கொஞ்சம் வா வேலை செய்யறது, நீ தான் கரெக்டு, நீ தான் வெல்டிங்கில் கரெக்டாக அடிப்பா, நீ தான் டிப்ளமோ வேலை பார்ப்பா, நீ தான் கார் மெக்கானிக் பார்ப்பா. டிப்ளமோ மெக்கானிக் படித்தவனுக்கு வேலை, ஆனால் பிஇ மெக்கானிக் படித்தவனுக்கு வேலை கிடையாது. அப்புறம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். என்னையாது இங்கே வேலை ஒரு 2 விஷயம். ஒன்று, இப்போ நம்ம எப்படி அறம் சார்ந்து பொருள் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி இங்கே வேலை பார்க்குறது ஒரு பக்கம். அடுத்தது இங்கே இப்போ டெக்னிக்கலாக வந்து வாழ்க்கையில் வந்து உட்காந்துக்கிட்டே நான் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறேன், நான் சிஸ்டத்தில் ஒரு ஒர்க் பண்ணுறேன், இப்படி ஒரு சார் மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு டிப்ளமோ படித்த பையனுக்கு ஆளுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இவங்க ஜோதிடம் படிக்கிறாங்க அப்படின்னா சரி, உதாரணம் என்ன படிக்கிறோம்ளோ அதுக்கு நீ வேலைக்கு போயிருக்கணும், இதுதான் விதிக்கப்பட்டது. ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகிடுவா, ஐபிஎஸ் ஆகிடுவா, நீ வந்து எபிபிஎஸ் ஆகிடுவா அப்படிலாம் சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை உருவாக்கி உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. நீங்கள் வேணும்னாலும் வேண்டாம்னாலும் நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் பாமர மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, உன் பையன் ஐஏஎஸ் ஆகிடுவார், உன் பையன் ஐபிஎஸ் ஆகிடுவார், உன் பையன் வந்து டாக்டர் ஆகிடுவார், உன் பையன் இன்ஜினியர் ஆகிடுவான்னா இன்ஜினியர் வேலைக்கு போகணும் பாருங்கள். நீ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் இருக்கும். உனக்கு வந்து இந்த 17 வயதில் இப்போ நீ பிறந்த பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்குறேன், நான் 17 வயசில் ஜாதகம் பார்க்குறேன். 17 வயசுலேருந்து 21 வயசு வரையும் படிப்பு இருக்குது. 21 வயசுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது, இது வேணும், இது வேண்டாம், இது நல்லது, இது கெட்டது, இது முடியும், இது முடியாது. 27 வயசுல 31 வயசு வரைக்கும் 4 வருஷம் நீ வெளிநாட்டில் வேலை பார்க்கணும். வெளிநாட்டில் வேலைக்கு போனால் நீ படித்த படிப்பு வேலை கிடையாது. அப்போ ஏதோ ஒரு வேலை பார்க்கணும். 31 வயசில் நீ ஊருக்கு வந்த பிறகு உனக்கு நீ படித்த படிப்பு வேலை இருக்குது. எப்படி நீங்கள் படித்த படிப்புக்கு எத்தனை பேருங்க வேலை பார்க்குறாங்க? அதை விட்டு தயவு செய்து மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நம்மளை வந்து அணுகிறாங்க. ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம தெளிவான வந்து எப்பவுமே நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு பொருத்தம் பார்க்காத, 20 வருஷத்துக்கு பொருத்தம் பார்க்காத, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பொருத்தம் பாரு. 63 வயசில் ஒருத்தர் அம்மா வந்து எனக்கு விவாகரத்துக்கு வேணும், விவாகரத்து எப்போ நடக்குமா நடக்காதுன்னு கேட்டுச்சு. எது எத்தனை வயசில்? 63 வயசில். அப்போ 63 வயசுலேயும் பொருந்திருக்குல்ல. 63வது வயசு வந்து பொருந்தாத தொட்டு என் புருஷனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு பாருங்க. என்னம்மா நீ சொல்கிறா? எப்போ 60 வயசு வரையும் நீ 63 வயசு வரையும் வாழ்க்கை ஓட்டிட்டு இல்லை, அதுவே பெரிய விஷயம் தானே. அப்போ பொருத்தம் பார்த்தவர் வந்து நம்ம 63 வயசு வரைக்கும் பொருத்தம் இல்லை, இன்றைக்கி 23 33 பொருத்தம் பார்க்குறதுக்கு போதும் ஆகிடுது. அப்போ படிப்புங்கிற விஷயம்
17 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, 27 வயதுலேருந்து 37 வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வேலைக்கு போவார், எப்படி போவார், அந்த வேலையோட இந்த படிப்பையும் பொருத்தி பார்த்து உனக்கு டிப்ளமோ படித்தா போதும்ப்பா, உனக்கு டிகிரி படித்தா போதும்ப்பா, நீ படிக்கிற வேலைக்கு போகவே மாட்டா, நீ என்ன வேணால் படி. போன வாரம் ஒன்று பெரிய திருப்பதியிலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு, நீ என்னப்பா நான் என்ன சார் படிக்கணும், நீ என்ன படித்தாலும் நீ வேலைக்கு போக மாட்டான்ட்ட. எப்படி அப்புறம் என்ன பண்ணுற? அந்த பொண்ணு 17 வயசில் ஒன்று இருக்குது, 18 வயசில் ஒன்று இருக்குது, 23 வயசில் ஒன்று இருக்குது, 27 வயசில் ஒன்று இருக்குது. நீ படித்த படிப்பு ஒன்னோட ஒன்று தாவிட்டு தான் இருக்க போகிறா. இதை விட அது பெஸ்ட்டு, அதோட அது பெஸ்ட்டு, அதோட அது பெஸ்ட்டு. நீ ஒன்றும் படித்த படிப்பு வேலைக்கு போக மாட்டா. நீ பேசாமல் உனக்கு எது பிடிக்குதோ பிடிக்கிற வேலையை உனக்கு வந்து எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு மியூசிக் பிடிக்கும். அப்போ மியூசிக் படிக்காத, நீ வேறு ஏதோ ஒன்று படிச்சுக்க, மியூசிக்கை உன் தொழிலாக வச்சுக்க. ஆமாங்க, அப்படி தான் சொன்னேன். என்னடா இப்படி பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க, இப்படி தான் பேசினேன். எப்படி உனக்கு மியூசிக் உனக்கு நான் எது உனக்கு தொழிலாக வரும்னு உனக்கு எது நல்லா பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். மியூசிக். அவன் மியூசிக் மட்டும் படிச்சிடாத. ஏன்னா படித்த படிப்பு வேலையெல்லாம் சொல்லிவிட்டேன் பாருங்க. இப்போ படித்த படிப்பு வேலைக்கு போகாதில்ல. அப்போ என்ன பண்ணுறோம்? மியூசிக் மட்டும் படிக்காது, என்ன வேணால் படிச்சுக்க. ஏன்னா வேலையில் ஜெயிக்க வைக்கணும் தான், ஒருத்தர் ஓட வைக்கணும், ஒரு ஜெயிக்க வைக்கணும் தான் ஜோசியரோட வேலை. அப்போ உங்களுக்கு எது சரி எது தவறுன்னு நான் முடிவு பண்ண பாருங்க. அப்போ என்ன பண்ணுறேன்? நீ மியூசிக் மட்டும் எடுக்காது. அப்போ என்ன பண்ணோம்? ஆர்ட் சம்மந்தப்பட்டது, வண்ணங்கள் சம்மந்தம். அவங்க அப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய ஆர்டிஸ்ட்டு. அப்போ என்ன சொல்கிறேன், அவங்க அப்பா என்ன சொல்கிறேன், ஆர்டிஸ்ட் வந்து சப்போஸ் ஆர்டிஸ்ட்டு நீ படிக்காது, அது உனக்கு தொழிலாக மாறலாம், அது படிக்காத. எது உனக்கு தொழிலாக மாறுறது கண்டிப்பாக உனக்கு படிப்பு கிடையாது. நீ உனக்கு மியூசிக்கை படி. அப்போ ஆர்டிஸ்ட் நீ வந்து வரைபடங்களை நீ அப்போட நீ சேர்ந்து இன்றைக்கி சூப்பராக வரைஞ்சிக்க. அதுலேயும் என்னென்ன ராகு சம்மந்தப்பட்டுச்சு, பள்ளமாக இருந்துச்சு. அப்போ என்னென்னா நீ எல்லாமே மாடர்ன் ஆர்ட்டாக ரைட் பண்ணு. நீ எதுவுமே சாதாரண ஆர்ட்டை ரைட் பண்ணாத, இருந்தும் இல்லாத மறைமுகமான ஒரு ஓவியத்தை ரைட் பண்ணு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். இப்போயே வரைவு நீ எதான் சொல்லணும், 3 வருஷத்தில் நீ சம்பாதிச்சு ஓடி ஓடி லட்சம் லட்சமாக சம்பாதிப்பா. இப்போ போய் படிக்காதானே, 3 வருஷம் கழிச்சு படினேன். எப்படி என்னடா இப்படி வித்தியாசம்? 17 வயசு 17 வயசு ஒரு பொண்ணுக்கிட்ட நீ இப்போ படிக்காத 3 வருஷம் கழிச்சு இப்போ சம்பாதிக்கக்கூடிய நேரம். அது மாடர்ன் ஆர்ட் அவ்வளோ சூப்பராக வருது, அவ்வளோ அழகாக. அப்போ அவ்வளோ அழகாக இப்போ ட்ரெயின் பண்ணியிருக்காரு 17 வயசு வரைக்கும். அப்போ நீ என்ன இப்போ சம்பாதிக்க வேண்டிய நேரம். 3 வருஷத்தில் ராகு நட்சத்திரம் போகுது, 4 வருஷத்தில் 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் முடியுது. இங்கே பாரு, உடனே நீ போய் மாடர்ன் ஆர்ட்டை வரைஞ்சி இது பண்ணிடு, வித்துடு. அப்போ எது படிப்போ அதனோட வேலையை ரிலேட் பண்ணி சொல்லணுமே தவிர, உனக்கு சுக்கிரன் எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது, சந்திரன் எங்கே இருக்குது, செவ்வாய் இங்கே இருக்குது, சூரியன் சந்திரனுக்கு சுக்கிரன் வந்திருக்கு, இந்த அதை படித்தா நடந்துடும், இதை படித்தா நடந்துடும். எது படித்தா நடக்காதுங்க. படிக்கிறது ஒன்று, நீ வேலை பார்க்குறது ஒன்று. எல்லா ஜோசியருமே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நீ படித்த படிப்பு தான் வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டுங்க. கண்டிப்பாக படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. அதில் ஒரு 20% பேருக்கு வேலையும் படிப்பு ஒத்து போகலாம். அது என்னென்னா அந்த நேரங்கள் ஏதோ ஒத்து போகுது, மற்றவங்களுக்கு ஒத்து போகாது. அதை விட்டு 17 வயதில் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த கிரகம் இந்த அமைப்பு இருக்குது, இத்தனை வருஷம் நீ படிப்பா, இத்தனை வருஷம் படிக்க மாட்டா. இந்த நிகழ்வு வந்து ஆன்மீகம் ஜோதிடமும் அப்படிங்கிற விஷயம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து 2 கண்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து இந்த நவக்கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி இயக்குது, மனிதனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் பயன்படுத்துது, இந்த தெய்வங்களுடைய அனுகூலம் என்ன. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம தெய்வங்களை பிடிச்சிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படிம்பாங்க. தெய்வங்களை பிடிச்சா மாற்றம் வரும். ஆனால் அந்த தெய்வங்களை பிடிக்காமலே நமக்கு மாற்றம் வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, இந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ, இந்த நட்சத்திரங்கள் என்ன வழி பயன்படுத்துதோ, இந்த கிரகங்கள் பாவங்களை வழியே நம்ம என்ன பண்ணுறோம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடந்து அதன்படி போனாலே இந்த தெய்வங்கள் எல்லாமே நமக்கு வழி கொடுத்தா தான் அர்த்தம். நமக்கு கடவுள்கிட்ட வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை. என்னன்னா கடவுளே என்ன பண்ணுறது, இதை 3ஐயும் பார்த்துக்கிட்டு நீ வாழ்க்கையில் அப்படியே அழகாக நீ போ, உனக்கு எல்லா கேள்விக்கும் எல்லா பதிலுக்கும் உனக்கு நான் பதில் தர்றேன் அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வந்து அச்சய இலக்கண பദ്ധதிங்கிற ஜோதிட முறை வந்து வாழ்க்கையில் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் மாற்றம் வரும். அதுக்காக தான் அந்த நிகழ்வு. அதோட்டு இந்த கடவுள் வந்து வாழ்க்கையை வந்து எதெல்லாம் அனுபவிக்கணும், எதெல்லாம் அனுபவிக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எது உயரம், எது நல்லது, எது பள்ளம் மேடுன்னு இந்த கிரகங்களுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் இந்த பாவங்களுக்கும் ஒரு வழி, ஒரு சட்டத்திட்டங்களை தீர்மானம் பண்ணியிருக்கு. இந்த சட்டத்திட்டங்களை எப்போதும் இந்த தெய்வங்கள் விளக்குவதல்ல. நானே ரோடு போட்டுட்டேன், நானே இந்த ரோட்டை மாற்றுவேனா, நானே இந்த ரோட்டை வந்து அமைப்பேனா, நானே இந்த ரோட்டை வந்து இல்லை இவர் ரொம்ப வேண்டியவர், இவர் வேண்டாதவர், இவர் வேண்டுறாரு, சாமி கும்பிட்றாரு அப்படின்னு இந்த தெய்வங்கள் ஒருபோதும் மன்னிப்பை கொடுக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், போட்ட சட்டங்களை யார், கடவுள் தானே. அப்புறம் சட்டங்களை எப்படி அவர் மாற்றுவார், எப்படி அந்த கிரகங்களை எப்படி அவர் வந்து இல்லை இவர் வந்து கார்த்தி வந்து ரொம்ப நல்லவர், அதை விட்டு அவருக்கு வந்து நல்லது செய்யணும்னு அந்த கிரகங்களை ஒருபோதும் மாற்றி அமைக்க மாட்டார். நீ வந்திருக்கா, நீ இதுக்கு தான் வந்திருக்க, நீ இதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் நீ எந்தெந்த விஷயத்தில் நீ செஞ்சினா அது வந்து கோச்சாரன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த பயிற்சி
பயிற்சி, இந்த ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் என்னென்னா நிகழ்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது இருக்குது பாருங்கள், பாவ புண்ணியம் இருக்குது பாருங்கள். உதாரணத்திற்கு யாருக்காச்சும் ஒருத்தர் 4 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, 4 பேருக்கு இந்த கோயில் போ, அப்பா இந்த கோயில் போய் நல்லதை சாமி கும்பிடு, அப்போ ஒரு பயபக்தியாக சாமி கும்பிட்ற பாருங்க. அப்போ என்ன பண்ணுவார், அந்த கஷ்டங்களை குறைச்சி, எப்படி அந்த கஷ்டங்களை குறைச்சி, அப்பா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எப்படி இந்த காலத்தில் இவர் வந்து நல்லபடியாக வாழ்க்கைக்கு ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் உணர்ந்துட்டார். இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் ஒரு சில வழிகளை நம்ம கொடுக்குது, அந்த வழிகளை பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு. அதை விட்டு இந்த கடவுளையும் இந்த கிரகங்களையும் இந்த நட்சத்திரங்களையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இந்த பாவகத்தின் வழியே நம்ம வாழ்க்கையை சந்தோஷம் வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த அச்சயலக்கண பദ്ധதி ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பேருக்கும் சொல்கிற ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம், நன்றி. உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.